வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது குரு பகவான் ட்ரான்ஸ்ஃபர். குரு பயிற்சி நடக்க போகுது அப்படின்றத நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. பொதுவா குரு பகவான் மேச ராசிக்கு 2ல இப்போ வரைக்கும் இருக்கிறாரு. இந்த வர்ற மே 11ல குரு ராசிக்கு 3ல வரப்போறாரு. அப்ப 3ல ராசிக்கு 3ஆம் இடம் சகோதர ஸ்தானத்துல நின்று குரு பகவான் உங்களுக்கு நல்ல பலன்கள் கொடுக்குறாரா இல்லையா அப்படின்றத தான் இப்போதைக்கு நம்ம பார்க்க போறோம். பொதுவாக குரு பகவான் நமக்கு இந்த மிதுன வீட்டுல நிக்க போறாரு அப்படின்னாலே மேசராசிக்கு 3ஆம் இடம். அப்ப 3ஆம் இடம் உங்களுக்கு பொதுவாக சகோதர ஸ்தானம், தைரிய ஸ்தானம், முயற்சி ஸ்தானம். இந்த இடத்துல உங்களுக்கு உட்கார்றாரு அப்படின்னாலே மேசராசியில் பிறந்த அஸ்வினி, பரணி, கார்த்திகை இந்த 3 நட்சத்திரத்துக்காரங்களுக்கும் சில பல மாற்றங்களை உங்களுக்கு ஏற்படுத்தார். அப்ப குரு பயிற்சி உங்களுக்கு சாதகமா இருக்கா அப்படிங்கிட்டா தைரிய ஸ்தானத்துல உட்கார்றதுதான் ஒரு சாதகம். அப்ப சகோதர ஸ்தானத்துல இருக்கிறாரு. அப்ப சகோதரர்கள் அப்படின்னு வரும்போது உங்களோட சகோதரர்கள் கூட ஒரு அன்பு அந்யோன்யமா இருக்கிறதுக்குரிய விஷயங்களை தொடர்ந்து முயற்சிகள் பண்ணிக்கோங்க. அது அண்ணன் அக்காவா இருந்தாலும் சரி, அக்கா தம்பிகளா இருந்தாலும் சரி. அது போக தங்கை அக்கா அது மாதிரி தம்பி அண்ணன் இந்த மாதிரி விஷயங்களுக்குள்ள கவனமா இருந்துக்கோங்க. அது போக சொத்து பத்து பிரச்சனைகள் இந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் போகாத அளவுக்கு கரெக்டா பாகுப்பிணை இந்த இதெல்லாம் கவனமா இருந்துக்கிறது நல்லது. மற்றபடி குரு நல்ல இது பண்ணுவாரா அப்படின்ற ஒரு கேள்விக்கு குரு உங்களுக்கு இந்த வட்டம் கெடு பலன்கள் உட்காரல. காரணம் உங்களுக்கு இந்த மேசராசிக்காரங்களுக்கு ஏகப்பட்ட வயது வித்தியாசத்துல நீங்க இருப்பீங்க. அப்ப கன்சிடர் உங்களுக்கு அஸ்வினி அப்படிங்கும் போது உங்களுக்கு கேது தசையில பிறக்கிறவங்க, பரணி அப்படின்றவங்களுக்கு சுக்கர தசையில பிறக்கிறவங்க, கார்த்திகை அப்படிங்கும் போது சூரிய மகாதசையில பிறக்கிறவங்க. அப்ப இந்த மாதிரி உங்களுக்கு பலன்களை மாத்தி மாத்தி வழங்குவார். அப்ப அதனாலதான் உங்களுக்கு குரு பயிற்சி ஆகிட்டாருன்னு சொன்னா கூட எங்களுக்கு ஒரு வித்தியாசம் படல அப்படின்ற ஒரு வருத்தம் உங்களுக்கு இருந்துக்கலாம். இப்ப பொதுவாக நீங்க சின்ன பசங்களா இருக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அஸ்வினி, பரணி, கார்த்திகை இந்த 3 நட்சத்திரத்துல பிறந்த சின்னவங்களா படிக்கிற பசங்களா இருக்கிறீங்க அப்படின்னா மோஸ்ட்லி உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கேது தசையில இருந்து சுக்கிர தசை அஸ்வினி நட்சத்திரத்துக்கும், பரணி நட்சத்திரத்துக்கு சுக்கிர தசையில மட்டும் இருப்பீங்க 20வது வயசு வரைக்கும். கார்த்திகைக்கு நீங்க செவ்வாய் தசை வரைக்கும் இருப்பீங்க. அப்ப இந்த 3 ஏஜ் கேட்டகரியில அப்ப 27, 26 அது போக 23 இந்த 3 இதுல இருக்கிறவங்களுக்கு படிப்பு உங்களுக்கு பை மிஸ்டேக்ஸ் இருக்காது. இந்த படிக்கிற பசங்களுக்கு எக்ஸாம் நீங்க குரு ராசிக்கு 3ல இருக்கிறாரு. ராசிக்கு 3ல இருந்து அந்த 25 வயசுக்குள்ள படிக்கிற பசங்க, அந்த படிக்கிற பசங்களா இருந்தாலும் சரி, ஹையர் ஸ்டடி படிக்கணும் இருந்தாலும் சரி, சொன்னமும் நான் விட்ட படிப்பை தொடரலாம்னு நினைச்சாலும் சரி உங்களுக்கு எல்லாம் படிப்பு நல்லாவே இருக்கும் அப்படின்றத நினைவில் வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு வருஷத்துக்கு இந்த படிப்பு ஸ்தானம் உங்களுக்கு கெட்டு போல. அப்ப படிப்புல இருக்கிற இந்த 25 வயசுக்குள்ள இருக்கிற பசங்களுக்கும் அவங்க படிப்புக்கு பத்தி கவலைப்படுத்தல. நல்லாவே படிப்பாங்க. அப்ப படிப்பை தாண்டி அப்ப உங்களுக்கு அந்த 25 தாண்டினாலே நாங்கெல்லாம் இருக்கிறோம் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும். அப்படின்னா டீன் ஏஜஸ். அப்ப படிச்சு முடிச்ச உடனே வேலைக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிற இந்த இளைஞர்களுக்கு இளைஞர்களுக்கு வாய்ப்புகள் அப்படிங்கும் போது அதே பாருங்க, அஸ்வினி நட்சத்திரத்தில் நீங்க இருக்கிறீங்க, பரணி நட்சத்திரத்தில் நீங்க இருக்கிறீங்க, கார்த்திகை நட்சத்திரத்தில் இருக்கிறீங்க அப்படின்னா அஸ்வினி நட்சத்திரம் அப்படிங்கும் போது இங்க 27வது வயசுல இருந்து 33வது வயசு வரைக்கும் இளைஞர்கள் நீங்க அஸ்வினி நட்சத்திரம் சூரிய மகாதசையில இருக்கிறீங்க. அப்ப சூரிய மகாதசை அப்போ குரு பயிற்சியானாலும் இந்த சூரிய மகாதசையில இருக்கிற இந்த நபர்களுக்கு கண்டிப்பா நீங்க படிச்சு முடிச்ச உடனே வேலை கிடைப்பதற்குரிய அம்சத்தை இவர் ஏற்படுத்துவார். கண்டிப்பா நீங்க வேலையா இருந்தாலும் சரி, இல்ல திருமணமா இருந்தாலும் சரி, இந்த காரியங்களை உங்களுக்கு கண்டிப்பா உண்டு பண்ணுவார். அப்ப தாராளமா நீங்க படிச்சு முடிச்ச உடனே வேலைக்கு போயிடலாம். சரிங்களா? ரெண்டாவது அதே அந்த 27ல இருந்து 33 வரைக்கும் கவர்மெண்ட் ரிலேட்டட் அப்படின்னு நீங்க இருப்பீங்களா, கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான் நீங்க முற்றிலும் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு கவர்மெண்ட் சார்ந்த விஷயங்கள் கிடைக்கும் அப்படின்றத உங்களுக்கு தாமப்படுத்திக்கிறேன். அதை தவிர்த்து அதே இந்த பரணி நட்சத்திரத்திலையும் அதே மாதிரி தான் படிச்சு முடிச்சுட்டு 20ல இருந்து 26 வயசுக்குள்ள நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கும் அதே சூரியன் தசையும் அடுத்து சந்திர தசையும் ஓடும். அப்ப சூரிய தசை சந்திர தசை 26ல இருந்து 36. அப்ப உங்களுக்கும் படிச்சு முடிச்ச உடனே கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு நீங்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க, இல்ல ஒரு ஓனாவே நான் பிரைவேட்டா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும், பிரைவேட் விஷயங்களை நான் ஃபாலோ பண்ணும் அப்படின்னு நினைச்சா கூட உங்களுக்கும் தொழில் சார்ந்த விஷயங்கள் இந்த குரு பயிற்சி சாதகமாகவே இருக்கும் அப்படின்றத நான் தெளிவுபடுத்திக்கிறேன். கண்டிப்பா வேலை எல்லாம் கிடைக்கும். வேலை இல்லை அப்படின்ற ஒரு கூட்டுக்குள்ள வராங்க. அதை தவிர்த்து 3வது கார்த்திகை நட்சத்திரத்துல இருக்கிற மேசராசிக்காரங்களுக்கும் உங்களுக்கு உங்களுக்கு 16ல இருந்து 23 செவ்வாய் தசை ஓடிக்கிட்டு இருக்கும். அப்ப செவ்வாய் தசை ஓடிக்கிட்டு இருக்கும்போது நீங்க எல்லாம் கொஞ்சம் ஓனா பிசினஸ் ஸ்டார்ட் பண்றக்கூடிய விஷயத்தை இவர் ஏற்படுத்துவார். அப்ப செவ்வாய் அப்படிங்கும்போது நம்ம ஓகே நம்ம தனிச்சு செயல்படுவோம்,
தனித்து நம்ம ஈடுபடுவோம். டிரான்ஸ்போர்ட்டேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் டிரான்ஸ்போர்ட்டாக இருக்கலாம், இன்ஜினியராக இருக்கலாம், ஸோ காவல்துறை சம்மந்தப்பட்ட இருக்கலாம், இதுலலாம் நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கும் இந்த படித்து முடித்தோடனே நல்ல ஜாப் ரிலேட்டடான விஷயங்களுக்குள்ள நீங்களும் புகுருவீங்க அப்படின்றத நினைவிலே வச்சுக்கோங்க. ஸோ அப்போ படித்து முடிச்சதுக்கப்புறம் ஸோ இந்த உங்களுக்குலாம் படிப்பு சார்ந்த விஷயங்கள், வேலை சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இந்த குரு பயிற்சி உங்களுக்கு சாதகமாக இருக்குன்னா குரு பயிற்சி உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும் அப்படின்றத நினைவில் வச்சுக்கோங்க. அப்போ இதை வந்து பிரித்து உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அப்போ இதுக்கப்புறம் ஸோ இப்போ அடுத்த கேட்டகரி, அப்போ அண்ணே நாங்களாம் வந்து திருமணத்துக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்னே, நாங்கள் ஒரு செக்டர்லாம் இருக்கோம் அப்படின்போம். அப்போ திருமணத்துக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிற இப்போ மேசம் அஸ்வினியில் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னா ஸோ குரு ராசிக்கு 3ல வந்து நிற்கிறார் அப்படின்னாலே வந்து திருமண காரியங்களையும் உண்டு பண்ணுவார். ஸோ அப்போ திருமண காரியங்கள்லாம் எக்ஸாம்பிள் எப்படி அஸ்வினி 27ல இருந்து 33, ஸோ சூரியனே திசை நடத்துறார். ஸோ குரு சாதகமாக வந்து நிற்கிறதுனால திருமணத்துக்கு வாய்ப்பு இருக்கு. திருமண காரியங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிற, ஸோ காதலிச்சு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிற, ஸோ காதல் டு கன்வெர்ட் ஆகணும் அப்படின்றவங்களுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத நினைவு வச்சுக்கோங்க. அதே மாதிரி பரணி நட்சத்திரத்துக்காரங்களுக்கு அதே தான். 26ல இருந்து 36 சந்திரனே திசை நடத்துறார். ஸோ சந்திர தசை உங்களுக்கு கண்டிப்பா திருமணத்தை டிக்வாலிபிகேஷன் பண்றதுக்கு வாய்ப்பு இல்லை. கண்டிப்பா திருமண காரியங்கள் உங்களுக்கும் நடப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அது வந்து இவ்வளவு நாள் தடை தரங்களா இருந்தாலும் கூட, உங்களுக்கு 32 வயசா இருந்தாலும் கூட கண்டிப்பா வந்து திருமணம் நடக்கும். அதே 35வது வயசுல நீங்க பரணி நட்சத்திரக்காரங்க இருந்தாலும் உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத நினைவில் வச்சுக்கோங்க. ஸோ அதை எடுத்து கார்த்திகை நட்சத்திரம். ஸோ இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு தான் மோஸ்ட்லி இடிக்கும். ஏன் அப்படின்னா அந்த கார்த்திகை நட்சத்திரத்துக்கு நீங்க பார்க்கும்போது வந்து கார்த்திகைக்கு வந்து செவ்வாய் தசை 23வது வயசோட செவ்வாவே தசை நடத்திருக்காரு. 23ல இருந்து நான் வந்து இன்னமும் திருமணத்துக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். இன்னமும் எத்தனையோ குரு பயிற்சி நடந்துச்சு, எத்தனையோ 7.5 சனி நடந்துச்சு, எத்தனையோ விஷயங்கள் நடந்துச்சு. ஆனா நான் இன்னும் திருமணம் பண்ணல. திருமணம் நடக்குமா நடக்காது அதான் கேள்வி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற இந்த மேசராசி கார்த்திகை நட்சத்திரத்துக்காரங்களுக்கு ராகுவே திசை நடத்தார். எப்ப இந்த 23வது வயசுல இருந்து 18 வருஷம் 41 வயசு வரைக்கும் ராகு தசை நடக்கும். இந்த ராகு தசை நடத்தும் போது சில தடை தடங்களை உங்களுக்கு உண்டு பண்ணுவார். ஸோ அதனால சிலாருக்கு வந்து திருமணங்கள் ஆகாமல் கூட இருக்கலாம். 40 வயசை தொட்டுச்சு திருமணம் நடக்கல, 41 வயசு ஆச்சு திருமணம் நடக்கல, அதே 35 வயசுல இருக்கிற திருமணம் நடக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற இந்த மேசம் கார்த்திகை நட்சத்திரத்தில் உள்ள ஒரு ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, இல்ல ஆல்ரெடி வந்து திருமண வாழ்க்கையை தவற விட்டுட்டேனே, ஆல்ரெடி 2வது நாள் வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு எண்ணிக்கிட்டு இருக்கிற இந்த மேசம் கார்த்திகைக்கு மட்டும் உங்களுக்கு வாய்ப்புகளை இவர் வழங்குவார். குரு டிரான்ஸ்ஃபர் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது. தாராளமா நல்ல வரன் வந்தாலும் சரி, இல்லை நீங்க விரும்பினவங்களோட ஜாதகம் இப்போ உங்களுக்கு ஒன்று சேர்ந்தாலும் சரி, தாராளமா நீங்க திருமணம் பண்ணிக்கிடலாம். அதுக்கும் இந்த குரு பகவான் ஒரு வருஷம் மே 11 அடுத்த வருஷம் மே மாசம் வரைக்கும், அடுத்த வருஷம்னா நல்லா தெளிவுபடுத்திக்கிறேன், 2025 மே மாசம் 11ஆம் தேதியிலிருந்து 2026 வருஷம் மே மாசம் வரைக்கும் ஸோ உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத நினைவிலே வச்சுக்கோங்க. சரிங்களா? சரி சரி ரைட்டு, திருமண காரியங்கள் முடிஞ்சிருச்சு. இப்ப நாங்க 3வது ஸ்டேஜ், இப்ப 4வது ஸ்டேஜுக்கு வருவோம். இப்ப 4வது ஸ்டேஜ்னா திருமணம் நடந்துருச்சுனே, கணவன் மனைவிக்குள்ள நாங்க இருக்கிறோம். ஸோ அப்ப கணவன் மனைவி ஸ்தானத்தை அப்படின்னு பார்க்கும்போது வந்து அப்ப ஸ்டெப் பை ஸ்டெப் அப்படிங்கும்போது மேசம் அஸ்வினி, அப்ப கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் எப்படி அப்படின்ற ஒரு கூட்டு இருக்கு. நீங்க இதுல எந்த கேட்டகரியில இருந்தாலும் அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ஸோ அப்போ 33ல இருந்து 43, அப்புறம் வந்து பரணி வந்து 36ல இருந்து 43, அது போக கார்த்திகை வந்து 41ல இருந்து, ஸோ 23ல இருந்து 41, 41ல இருந்து 57, இந்த கேட்டகரியில் தான் நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகளை இவர் உண்டு பண்ண மாட்டார். ஸோ குருவோட ராசிக்கு 3ல நிக்கிற குரு பகவான் வந்து இந்த கணவன் மனைவியை வந்து ஒரு அன்பு அந்யோன்யத்துக்குள்ள கொண்டு வரதுக்குரிய அம்சத்தை இவர் ஏற்படுத்துவார் அப்படின்றதையும் தெளிவுபடுத்திக்கிறேன். அப்ப கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஒற்றுமை, கடந்த 4.5 வருஷம் நாங்கள் வந்து கணவன் மனைவியாக ஒற்றுமையா இல்லை, நாங்க சரியா வாழல, சரியா நாங்க வந்து குடும்பத்தை வழி நடத்தல அப்படின்னு ஏங்கிக்கிட்டு இருக்கிற இந்த தம்பதியர்களுக்கு இந்த வருடம் ஒரு அன்பு அந்யோன்ய ஒற்றுமை இருக்குது அப்படின்றத நினைவுபடுத்திக்கிறேன். சரிங்களா? சரி தைரியத்து ஓகே, இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் வந்து நாம வந்து வியாபார லிஸ்ட்டுக்கு வருவோம். வியாபாரம் பண்ற பெண்கள், வியாபாரம் பண்ற ஆண்கள், இவங்கெல்லாம் வந்து எந்த கேட்டகரியில நாங்க இருப்போம் அப்படின்ற ஒரு கேள்வி. அப்ப சோ இப்ப எக்ஸாம்பிள் வந்து மேசம் அஸ்வினி, பரணி, கார்த்திகை, இப்ப வந்து எந்த கேட்டகரி அப்படின்னா 33ல இருந்து நீங்க 50 வயசுக்குள்ள இருக்கிறீங்க. யாரு? இந்த மேசராசியில் பிறந்த இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு அப்படின்னா உங்களுக்கு வந்து சந்திரதசை செவ்வாய் தசை. அப்ப 33ல இருந்து 50 அப்படிங்கும்போது வந்து ஸோ 33ல இருந்து 10 சந்திரதசை, அதுக்கப்புறம் 7 50வது வயசு வரைக்கும் செவ்வாய் தசை. இந்த கேட்டகரியில் நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு தொழில் நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்கன்னா தொழில் அடி விழுகாது. ஸோ இதுக்கப்புறம் வந்து ப்ராஃபிட்ஸ் இருக்குது அப்படின்றத நினைவு வச்சுக்கோங்க. நீங்க செய்ய போற செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு இதுக்கப்புறம் ஏமாற்றத்துக்குரிய வாய்ப்புகள் இல்லை. ஸோ கரெக்டா ஹார்ட் ஒர்க் பண்ணீங்கன்னா கண்டிப்பா இன்கம் பேசஸ் இருக்குது அப்படின்றதையும் அஸ்வினி நட்சத்திரத்துக்காரங்க நினைவில் வச்சுக்கோங்க. ஸோ அப்ப இங்கிட்டு அப்ப நாங்கெல்லாம் எப்படி அப்படின்ற ஒரு கேள்வி வரும். பரணி நட்சத்திரத்துக்காரங்களுக்கு வந்து அதே வந்து 36ல இருந்து 43க்குள்ள நீங்க இருக்கிறீங்க, அதே இல்ல 61க்குள்ள இருக்கிறீங்க அப்படின்னாலும் கூட ஸோ உங்களுக்கு எக்ஸாம்பிள் வந்து 36ல இருந்து 43, ஸோ
ஸோ நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க, ஹார்டாக பண்ண போறீங்க, புதுசாக ஏதாவது செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க, புதுசாக செய்யலான்னு இருக்கீங்கன்னா அது உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பை ஏற்படுத்தும். ஆனால் இந்த 43லேருந்து 61 இருக்கிறவங்க அந்த கேட்டகரியில் உள்ள மேசம் பரணி நட்சத்திரக்காரங்க தனித்து வேலை செய்வது நல்லது. ஸோ தனிச்சு நீங்க கையில காசு இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு பார்ட்னரை சேர்த்தேன், இல்லைன்னா என்கிட்ட ஐடியா இருக்குதுன்னு சொல்லிட்டு இன்னொரு பார்ட்னரை சேர்த்தேன்றதுல கூட்டு முயற்சிகள் மட்டும் போயிருக்கூடாது. கூட்டு முயற்சிகள் பண்ணி மாட்டிக்கிட்டீங்க. ஸோ ஏன் அப்படின்னா ராகுவே திசை நடத்துற, ராகு தேர எழுத்து தெருவில் விட்டுருவாரு. இதுல ராகு வந்து உங்களுக்கு வந்து ராகு பயிற்சிக்கு ஒரு பலன்கள் வரப்போகுது. பட் வந்து ஆனா ராகு தசா உங்களை வந்து ஸோ இது பண்ணுவார். ஸோ அதனால வந்து கவனம் தேவை. அப்ப நீங்க பரணி நட்சத்திரத்துல வியாபாரம் பண்றவங்க, வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறவங்க தனித்து செயல்படுவதே நல்லது. ஸோ அதீதமான ஆசை, ஸோ அதீதமான விபரீதத்தை ஏற்படுத்தி விட்டுரும். அதனால வந்து ஸோ வேலை செஞ்சா இன்னைக்கு 100 வெள்ளி கிடைக்குது, 200 வெள்ளி கிடைக்குது, 100 ரூபா கிடைக்குதுன்னா அதோட முடிச்சுக்கிறது நல்லது. ஸோ அது போக வந்து இந்த கார்த்திகை நட்சத்திரம். ஸோ கார்த்திகை நட்சத்திரம் வந்து ஆல்ரெடி 41க்கு மேலே நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜாக்பாட்டு தான். ஸோ ஜாக்பாட்டுனா நீங்கள் வந்து பெருசாக ஏதாவது கொடுத்துருவாங்க அந்த கான்செப்ட்லாம் கிடையாது. 41க்கு மேலே நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா குருமா தசை ஓடுது. 41லேருந்து உங்களுக்கு வந்து 57வது தசை வரைக்கும் குருவே திசை நடத்துறாரு. அப்போ குரு திசை நடத்துறாருன்னா பாசிட்டிவ் அப்படிங்கிட்டா குரு தசை வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருக்க சிறு வியாபாரம், பெரு வியாபாரம், இல்லை வியாபாரம் செய்யலாம்னு நினைச்சுக்கிட்டு இருந்த, இல்லை ஏற்கனவே மூடி போட்டிருந்ததை நான் மறுபடியும் ஓப்பன் பண்ணி செய்யலாமான்னு கேட்டால் அடுத்த 16 வருஷம் உங்களுக்கு இந்த வாய்ப்புகளை இவர் கரெக்டா ஏற்படுத்தாரு. அப்ப இவங்க தான் ஏற்படுத்தாங்களான்னு கேட்டா இந்த குரு உங்களுக்கு வழிமொழிவார். குரு உங்களை நெஞ்ச நிமிர்த்தி வேலை செய்வதற்குரிய அம்சத்தை இவர் ஏற்படுத்துவார் அப்படின்றது உங்களுக்கு ஞாபகப்படுத்திக்கிறேன். சரி, ரைட்டு. அப்ப இதெல்லாம் முடிஞ்சிச்சு. இவ்வளவுதான் நாங்க இருக்கிறோம். இப்ப நாங்க எல்லாத்துக்குமே வந்து எங்களுக்கு வந்து கடன் தொந்தரவு தொல்லை இதுதான் இருக்குது, அதுல நாங்க ரிலீவர் ஆகுமா மாட்டோமா அப்படின்ற ஒரு கேள்வி. அப்ப உங்க எல்லாத்துக்குமே வந்து குரு பகவான் வந்து சாதகமான சூழ்நிலை தான் இருக்கிறார். அடுத்த ஒரு வருஷம் உங்ககிட்ட வந்து ஸோ அச்சாரம் இருக்குது. ஸோ இதை நீங்கள் கரெக்டாக பயன்படுத்திட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து அடுத்த ஒரு வருஷத்தில் ஏகப்பட்ட பொருளாதார தடையிலிருந்து ரிலீவர் ஆகி ஃபினான்சியல் ரேட்டில் நீங்கள் ஸ்டெபிளாக இருக்கிற அம்சத்தை இந்த அஸ்வினி, பரணி, ஸோ கார்த்திகை அடுத்தடுத்த கட்டத்தில் உள்ளவங்களுக்கு உங்களுக்கு இவர் பேலன்ஸ் பண்ணுவார் அப்படின்றத நினைவில் வச்சுக்கோங்க. ஸோ இது போக வந்து நாங்கள்லாம் வந்து பெரியவங்களா இருக்கிறோம் அப்படின்ற ஒரு கேள்வி வரும். ஸோ பெரியவங்க அப்படின்னு வரும்போது வந்து எங்க வருது அப்படின்னா இங்க வந்து அடி வாங்க போறது வந்து மேசம் பரணி 61. ஸோ அப்போ 43லேருந்து 61 ராகு தசை. இங்க மேசம் அஸ்வினி 50லேருந்து 68 ராகு தசை. அது போக வந்து இங்க ஸோ கார்த்திகை வந்து 57லேருந்து உங்களுக்கு வந்து 76 வந்து ஸோ உங்களுக்கு வந்து சனி தசை. ஸோ கணக்கு வருதா? இப்போ வந்து அந்த ஏஜ் கூட போது வந்து இந்த 2 நட்சத்திரத்துக்காரங்களுக்கு ராகுவே திசை நடத்தும். இந்த 3வது நட்சத்திரத்துக்காரங்களுக்கு வந்து சனியே திசை நடத்தாரு. உடல் ஆரோக்கியத்துல கவனம் தேவை. ஸோ கவனம் அப்படின்னா ஸோ நல்லா உடம்ப டேக் கேர் பண்ணிக்கணும். சாப்பாடு விஷயத்துல கவனம் தேவை. அதுலேயும் இந்த அஸ்வினியும் இந்த ஸோ பரணியம் ஏன் அப்படின்னா உங்களுக்கு 50க்கு மேல 43க்கு மேல ராகுவே திசை நடத்துவார். 68க்குள்ள இருக்கிறீங்க, 61க்குள்ள இருக்கிறீங்கன்னா உடம்ப கவனமா டேக் கேர் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ உடல் ஆரோக்கியத்தில் அதுதான் இம்பார்ட்டன்ட் கொடுத்துக்கணும். அதே இந்த கார்த்திகை நட்சத்திரத்துக்கு சனி மாத தசை. ஸோ வண்டி வாகனங்கள்லாம் கவனமா பார்த்து போயிட்டு வந்துக்கணும். ஸோ இதுதான். அப்ப நாங்க வந்து கோணம் கட்டுவோமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும். ஸோ அப்ப இந்த குரு பகவான் வந்து உங்களுக்கு வந்து ராசிக்கு நின்ற பலன்கள்ல வந்து வீடு, வாகனம், சொத்து சேர்க்கை, புதிதாக தொழில் தொடங்குவதற்குரிய விஷயங்கள், நீங்க என்ற எதிர்பார்க்கிற அடகுல இருக்கிற நகை நட்டுகளை மறுபடியும் மீட்டுவதற்குரிய அம்சத்தை இவர் ஏற்படுத்துவார் அப்படின்றது உங்களுக்கு தெரியப்படுத்திக்கிறேன். ஸோ அப்ப இந்த குரு சாதகமான பலன்கள் தான் இருக்காரு. ஆனா எங்களுக்கு வந்து இன்னொரு ஒரு கேள்வி இருக்குன்னா 7.5 சனி வேற போகுதுன்னா எப்படின்னா அப்படின்னா அதுக்கு அடுத்த வீடியோல உங்களுக்கு பலன்கள் வரும். ஸோ இதை பிரிச்சு பார்த்தா தான் கன்ஃபியூஸ் ஆக. இதுவே வந்து 10-15 நிமிஷத்துக்கு மேல வருது. அதே மாதிரி வந்து இந்த குரு வந்து பார்வை பலன்கள்லயும் இருக்கிறாரு. ஸோ குருக்கு வந்து பார்வை பலன்கள் இருக்குது. ஸோ சார்ட்டை பார்த்துக்கோங்க. குருவோட பார்வை, ஸோ குரு 5ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 9ஆம் பார்வை அப்படின்னு பார்வை பலன்களும் மேசராசிக்கு சில பலன்களை மாற்றி அமைப்பார். அதை அடுத்த வீடியோவில் பார்ப்போம், பார்ட் 2ல. ஸோ 2வது வந்து உங்களுக்கு வந்து வேற அதர் பொலிட்டிக்கல்ல இருக்கிறீங்க, பொலிட்டிக்கல் ரிலேட்டடான விஷயங்கள்ல நாங்க இருக்கிறோம் ஒரு சிலர் அப்படின்னா இதுல பொலிட்டிக்கல்ல இருக்கிற ஒரு சில நபருக்கு யார் அப்படின்னா மேசராசியில பிறந்த கார்த்திகை நட்சத்திரத்துக்காரங்க வந்து 57லேருந்து 76ல இருக்கிறீங்க அப்படின்னா சனி மாதத்தை பொலிட்டிக்கல் ரிலேட்டடா ஸ்கோர் பண்றதுக்குரிய அம்சத்தை இவர் ஏற்படுத்துவார் அப்படின்றத நினைவிலே வச்சுக்கோங்க. அப்ப மற்றவங்களுக்கு எல்லாம் வாய்ப்பு இருக்கான்னு கேட்டா ஸோ இந்த பரணி நட்சத்திரத்துக்கு 61லேருந்து 77. ஸோ வாய்ப்புகள் குறைவு. அதனால அதிகமா பொலிட்டிக்கல்ல ரொம்ப இன்வால்வ் ஆகாமல் ஸோ கவனம் உங்க பேர் புகழை காப்பாத்திக்கிறதுல கவனமா இருந்துக்கோங்க. ஸோ அப்ப இங்க ஸோ இவர் யாருன்னா அஸ்வினி வந்து 68க்கு மேல 84 குருதசை. அப்ப அங்க இந்த 50லேருந்து 68க்குள்ள இருந்தாலும் சரி, 62லேருந்து 84 இருந்தாலும் சரி, உங்களுக்கும் பொலிட்டிக்கல் ரிலேட்டடான விஷயங்கள்ல ஆட்டம் காட்டி விட்டுரும். அதனால அந்த சைடு திரும்பி பார்க்காதீங்க. எவ்வளோக்கு
ஸோ ஆல்ரெடி பேரை சம்பாதிச்சிருக்கீங்களோ அந்த பேரோட ரிலீவர் ஆகிக்கிறது நல்லது. இதுல வந்து பொலிட்டிக்கல்ல வந்து கார்த்திகை நட்சத்திரமே பேர் சொல்லும் அப்படின்றத நினைவு வச்சுக்கோங்க. சரி ரைட்டு. இது போக வந்து இன்னொரு செக்மெண்ட் வேற வரும். அப்போ குரு அப்படின்னு வரும்போது வந்து ஆனா வெளிநாட்டுக்கு நாங்க வந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்னா, வெளிநாட்டுல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்னா, வெளிநாட்டுக்கு போவனா இல்ல வெளிநாட்டுல இருந்து ஊருக்கு வருவனா அப்படின்ற ஒரு கேள்விக்கும் இந்த குரு உங்களுக்கு வழிமொழிவார். இந்த வருடம் இந்த மே 11க்கு அப்புறம் வந்து வெளிநாட்டுக்கு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு வெளிநாட்டை வாய்ப்பையும், வெளிநாட்டுல இருந்து ஊருக்கு வரணும்னு இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கும் இந்த வாய்ப்பை ஏற்படுத்துவார். இதுல வந்து சாலிடா வெளிநாட்டு பயணங்கள் இருக்கிறது யாருக்கு அப்படின்னா இந்த இந்த பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு. ஸோ அதுபோக வந்து கார்த்திகை நட்சத்திரத்துக்காரங்களுக்கும் உங்களுக்கு வந்து குறவு. ஸோ குறவா அப்படின்னா இப்போ வந்து கார்த்திகை நட்சத்திரத்துல இருந்து 23ல இருந்து 41க்குள்ள நீங்க இருக்கிறீங்கன்னா வெளிநாட்டு போறதுக்கு வெளிநாட்டுல இருந்து வர்றதுக்கு ஒரு வாய்ப்பை இவர் ஏற்படுத்துவாரு. அதே வந்து இந்த அஸ்வினி நட்சத்திரத்துக்கு வந்து அப்புறம் வந்து பரணி நட்சத்திரத்துக்கும் வாய்ப்பு குறைவு. ஸோ இதுல வந்து கார்த்திகை நட்சத்திரம் தான் வலுவா வெளிநாட்டுக்குரிய வாய்ப்புகளை ஏற்படுத்தும், வெளிநாட்டில் உள்ளவங்களை ரிலீவர் பண்ணிவிடும். ஸோ இதை நினைவில் வச்சுக்கோங்க. மற்றபடி மற்ற நட்சத்திரக்காரங்க ஆல்ரெடி நாங்கள் வெளிநாட்டில் தான் இருக்கிறோம், ஊருக்கு வருமா அப்படின்ற ஒரு கேள்விக்கு வந்து உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத நினைவில் வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து பொது பலன்கள். ஸோ பொது பலன்கள் அப்படின்னா என்ன பொது பலன்கள் அப்படின்னா இப்போ உள்ள குரு பயிற்சியை பொறுத்தும் உங்க நட்சத்திரத்தோட தசாக்கள் அடிப்படையிலும் இப்போ நான் பேசியிருக்கேன். இது போக உங்களோட ஜனன ஜாதகத்துல கிரக நிலைகள் ஸ்ட்ராங்கா இருந்துச்சு, ஸ்ட்ராங் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா ஜனனத்தில் இப்போ நடக்கிற தசாபுத்திகள் யோகாதிபதிகளின் அடிப்படையில் உங்களுக்கு இன்னமும் பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்றத நினைவில் வச்சுக்கோங்க. இதெல்லாம் இன்னும் எனக்கு நடக்கலை, ஒன்றும் சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை அப்படின்னா உங்கள் ஜனன ஜாதகத்தில் டைமிங் நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் நல்லாவே இருப்பீங்க அப்படின்றத நினைவில் வச்சுக்கோங்க. உங்கள் ஜனன ஜாதகத்தில் டைமிங் சரியில்லாமல் இருந்துச்சு அப்படின்னா ஸோ இந்த பலன்களையும் நீங்கள் அனுபவிப்பீங்க அப்படின்றத நினைவில் வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் சனி பயிற்சி இருக்குது, ஆல்ரெடி ராகுகேது பயிற்சி இருக்குது, அதுபோல் வந்து உங்களுக்கு வந்து குருவோட பார்வையில் வேற பலன்கள் இருக்குது, அதையும் தெளிவுபடுத்துவாங்க. இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஒரு வீடியோ போடும்போது ஒரு தெளிவுரை பிறக்கும் அப்படின்றத சொல்லிட்டு இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். சரிங்களா?